ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, தீபா ஜோஷியர்கிட்ட நான் சொன்ன மாதிரி பேசினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்வாங்க. அது கேட்ட ஜோஷியரும் இதில் என்னமா இருக்குது, ஒரு நல்லது நடக்கிறதுனா அதெல்லாம் பண்ணலாம், சரி சாயங்காலம் 5 மணிக்கு வந்துருங்க சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ ரியா தீபா பார்த்துட்டு இது எல்லாமே உன்னோட வேலை தான், எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கடி அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட தீபா வந்துட்டு மீனாட்சி அக்காவோட வாழ்க்கையை நீ பிடுங்கிக்கிட்ட, அது மட்டும் இல்லாமல் நீ அத்தையை வந்து கீழே தள்ளி விட்டல, அது எல்லாத்துக்குமே உன்னை கதற விடணும், உன்னை வீட்டை விட்டு நான் வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அபிராமி வந்துட்டு எதுக்கு தீபா இதில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ரியா வந்துட்டு ஏய் இது எல்லாமே உன்னோட வேலை தானே, கண்டிப்பாக என்னால் இந்த பரிகாரத்தை பண்ணவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே தீபா வந்து ஆனந்த் மாமா கூப்பிடுவாங்க. அப்போ ஆனந்த் வந்து என்னாச்சு தீபா அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க. அப்போ தீபா வந்துட்டு ஆனந்த் கிட்ட ரியா வந்துட்டு எந்த ஒரு பரிகாரமும் செய்ய மாட்டேன்னு சொல்கிறா அப்படின்வாங்க. அது கேட்ட ஆனந்த் வந்துட்டு என்ன ரியா ஏன் பண்ண மாட்டேன் சொல்கிறேன், என் மேலே வச்ச பாசம் காதல் எல்லாமே அவ்வளோதானே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ ரியா வந்துட்டு இந்த பரிகாரம் எல்லாமே தீபா செஞ்ச செட்டப், அவள் என்னை பழி வாங்க பார்க்குறா, அதனால தான் இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே தீபா வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ரியா இதெல்லாம் செய்ய மாட்டான்ட்டு, அதனால தான் செட்டப்பாக அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாளே, அதுவே மீனாட்சி அக்காவாக இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன் சொல்லியிருப்பாங்களா, என்ன இருந்தாலும் 2ஆம் தாரம் தானே, அதனால தான் உங்கள் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவங்களுக்கும் ஓட்டிட்டு வந்தவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே ஆனந்த் ரியாவை உள்ளே கூப்பிட்டு போயிட்டு என்ன ரியா ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ எனக்காக எது வேணும்னாலும் செய்வேன் நான் நினச்சிட்டு இருக்கேன், நீ என்னடான்னா இந்த பரிகாரத்தை ஒழுங்காக செய்ய மாட்டேன் சொல்லிட்டு இருக்க, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட ரியா வந்துட்டு ஐயோ ஆனந்த் உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன், ஆனால் இது எல்லாமே அந்த தீபா நடத்துகிற ட்ராமா, அதனால தான் நான் முடியாது சொல்கிறேன் அப்படின்னாங்க. அதை கேட்டு ஆனந்துட்டு இங்கே பாரு தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காது, எனக்காக இதை நீ செஞ்சுதான் ஆகணும், இதுவே மீனாட்சியாக இருந்தால் எல்லாமே பண்ணியிருப்பா தெரியுமா, அவள் எனக்காக பரிகாரம் பூஜன் எவ்வளோ செஞ்சுருக்கா தெரியுமா, அதனால நீ மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்யணும் புரியுதா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட ரியாவும் சரி ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு சரியான லூஸாக இருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவாங்க. அப்போ ஆனந்தும் பார்த்தீங்கன்னா தீபா கிட்ட போயிட்டு ரியா இந்த பூஜை செய்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா ஈவினிங் 5 மணிக்கு டான்னு கோவிலில் இருப்பா அப்படின்வாங்க. அதை கேட்டால் தீபா வந்துட்டு இல்லை மாமா இவள் பரிகாரம் செய்யலைன்னா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக ரியா செய்வா அப்படின்னு அந்த ஆனந்த் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வேளை செய்யலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அவள் செய்வா, ஒரு வேளை அவள் செய்யலைன்னா இவளை விட மீனாட்சி தான் பெட்டருன்றதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு அங்கே போயிடுவார். அப்போ அபிராமி தீபா பார்த்துட்டு இதெல்லாம் தேவை தானே வேண்டாமா விட்டுரு அப்படின்வாங்க. அப்போ தீபா வந்து அபிராமி கிட்ட அப்படிலாம் விட முடியாத, கட்டின பொண்டாட்டி இருக்கிறப்ப வேற ஒருத்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா சொல்லுங்களேன், அதுக்காக தான் இது எல்லாமே பண்ணியிருக்கேன், உனக்கு இன்னைக்கு இருக்குடி 5 மணிக்கு கோவிலில் வச்சு உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா வந்து ரியா கிட்ட நீ செமையாக சிக்கிக்கிட்ட இவகிட்ட அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா தீபா கார்த்திக் பார்க்கறதுக்காக ஃபேக்ட்ரிக்கு வருவாங்க. அங்கே இருக்க செக்யூரிட்டி தீபா கிட்ட யாரை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. இங்கே கார்த்திக் வேலை செய்கிறாரில்ல அவரை பார்க்க தான் வந்திருக்கேன், அவருக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்வாங்க. அதை கேட்டு செக்யூரிட்டி வந்து ஆனந்த் சாரோட தம்பி கார்த்திகா சொல்கிறீங்க அப்படின்வாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது செக்யூரிட்டி தீபா கீழே மேலே பார்த்துட்டு நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, என்னை ஏமாற்ற பார்க்காத ஒழுங்காக இங்கேருந்து போய்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட தீபா வந்துட்டு வேணா நீங்கள் உள்ளே போய் கூட கேட்டுட்டு வந்து சொல்லுங்களேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு செக்யூரிட்டி வந்துட்டு நான் உள்ளே போகிற நேரம் பார்த்துட்டு உள்ளே போயிடலான்னு வந்து பார்க்குறியா, நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் நின்று ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு அருண் வந்துட்டு என்ன தீபா இங்கே வந்து நின்றுட்டுருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. தீபா வந்துட்டு நான் இவருக்காக சாப்பாடு கொண்டு வந்தேன், ஆனால் செக்யூரிட்டி என்னை உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட அருண் வந்துட்டு இவங்க கார்த்திகோட ஒய்ஃப் தான் உள்ளே விட அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே செக்யூரிட்டி சாரி மேடம் நான் இங்கே சிம்பிளாக இருக்கிறத பார்த்துட்டு நான் ஏமாந்துட்டேன், சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே தீபாவும் உள்ளே போகும்போது அருண் வந்துட்டு அந்த பில்டிங்கில் தான் கார்த்திக் இருக்கான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவாங்க. தீபாவும் உள்ளே போவாங்க. கார்த்திக் வேலை செய்யறதுலாம் பார்த்துட்டு கார்த்திக் ஃபஸ்ட்டு எப்படி இருப்பாருன்றதுலாம் நினச்சி பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. கார்த்திக் தீபா பார்த்துட்டு என்ன நீங்கள் திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ தீபா வந்துட்டு உங்கள் கை என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது தீபா வந்துட்டு இல்லை சார் உங்களுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு நீங்கள் வேலை செய்யறதை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னாங்க. இங்கேயே நல்ல லஞ்ச் கொடுப்பாங்களே அப்படின்னாங்க. நான் உங்களுக்காக சமைச்சு கொண்டு வந்தேன் அப்படின்னாங்க. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடம் இருக்கும், அங்கே கூப்பிட்டு போவாங்க. தீபா கார்த்திக்கு பரிமாறிட்டு பக்கத்துலேயே உட்காந்து அழகாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திக் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க நீங்கள் சாப்பிடுங்க நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் தீபா சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாமே கார்த்திக் சாரோட ஒய்ஃப் எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்கல்ல அப்படின்னு பேசுவாங்க. பின்ன கார்த்திக் சாரை அவ்வளோ சிம்பிளாக நம்ம கூட வந்து வேலை செய்யும்போது அவங்க ஒய்ஃப் சிம்பிளாக இருக்க மாட்டாங்களா அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சு 2 பேரும் வரும்போது ஒர்க்கர்ஸ் எல்லாம் கார்த்திக்கிட்ட போயிட்டு சார் உங்கள் ஒய்ஃப் உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்களுக்கு பரிமாறி கவனிச்சதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னாங்க. சரிங்க லஞ்ச் டைம் முடிஞ்சு போயிடுச்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு
சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே கோவிலில் ரியா வந்து ஐஸ்வர்யா கிட்ட இந்த தீபா தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கா, இப்போ ஆனந்த் கிட்ட அவள் என்னை தேவையில்லாமல் வசமாக மாட்டி விட்டுட்டாளா அப்படின்வாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாதே, இது ஒன்றும் நிஜ பரிகாரம் கிடையாது, அந்த ஜோஷியரே ஒரு செட்டப் தான், அதனால பரிகாரம் செய்ய முடியாது சொல்லிடுவோம் அப்படின்வாங்க. அதை கேட்ட ரியா வந்துட்டு இல்லை ஆனந்துக்கு மட்டும் இது தெரிஞ்சால் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா வந்துட்டு அவர் இங்கே வந்தால் தானே, அவர் தான் வீட்டில் இருக்கார்ல, அவர் இங்கே வரமாட்டார், அதனால நீ தைரியமாக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ரியாவும் யோசிச்சுட்டு இருக்கும்போது தீபா ஜோஷியரை கூப்பிட்டு கோவிலுக்கு வருவாங்க. அப்போ ரியா தீபா கிட்ட இவரே ஒரு ஃப்ராடு ஜோஷியர், இவர் சொல்கிற பரிகாரத்தில் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட தீபா வந்துட்டு சரி எனக்கு நீ பயப்பட மாட்டேன், பரிகாரம் செய்ய மாட்டேன் சொல்கிறல, நீ ஆனந்த் சாருக்கு வந்து பயப்படவில்லை அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது கேட்ட ரியா வந்துட்டு அவர் தான் இங்கே இல்லை, அப்படியே அவர் என்ன கேட்டாலும் நான் எதனா சொல்லி சமாளிச்சுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தீபா வந்துட்டு அப்போ நேர்லேயே வர வச்சிருவோம் அப்படின்வாங்க. அப்போ ஐஸ்வர்யா எப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் அங்கே பாருங்க தீபா சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஆனந்தும் கோவிலுக்கு வருவாங்க. அவரை பார்த்த உடனே ரியாவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷனாக ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. என் மேலே நம்பிக்கை இல்லாமல் நீ ஆனந்தை வர சொன்னியா அப்படின்னு தீபாவை பார்த்து ரியா கேட்பாங்க. அதுக்கு தீபா வந்துட்டு பின்ன நீங்கள் பட்டு பரிகாரம் செய்ய மாட்டேன்னு சொல்கிறீங்க, அதுக்காக தான் வர சொன்னேன் அப்படின்வாங்க. அப்போ ஆனந்த் வந்துட்டு என்ன ரியா பண்ண மாட்டேன் சொன்னியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ரியா வந்துட்டு இல்லை என்ன பரிகாரம் தான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படி சொல்லுவாங்க. அப்போ ஆனந்த் வந்துட்டு நீ அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீ என் மேலே வச்சிருக்க லவ் அப்படின்வாங்க. உடனே ரியா மனசுக்குள்ளேயே மண்ணாங்காட்டி நான் ஒன்றும் லவ் பண்ணது ஒன்றும் இல்லைடா, அந்த பணத்தை தான், அதுக்காக தான் இந்த டார்ச்சர் எல்லாமே நான் பொறுத்துட்ருக்கேன் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போது ஆனந்த் வந்து ஜோஷியர்கிட்ட பரிகாரம் என்ன சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட உடனே ஜோஷியர் முதல் பரிகாரம் அங்க பிரதர்ஷனம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ரியா வந்துட்டு என்னது அங்க பிரதர்ஷனம் எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ தீபா வந்துட்டு நீங்கள் படுத்துக்கிட்டே உருண்டு போகணும் அப்படின்வாங்க. என்ன அப்படின்னு வந்துட்டு ரியா ஷாக் ஆகும்போது உடனே தீபா வந்துட்டு சரி மீனாட்சி வர சொல்லுங்க அண்ணி அப்படின்னு வந்து மைத்லி கிட்ட சொல்லுவாங்க. உடனே ஆனந்த் வந்துட்டு என்ன ரியா இந்த பரிகாரத்தை நீ செஞ்சிருவேல, மீனாட்சிலாம் தேவையில்லை அப்படின்னு வந்து கேட்கும்போது நான் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து ரியா சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. என்ன யோசிக்கிறேன்னு ஆனந்த் கேட்பாங்க. அப்போ ரியா வந்துட்டு நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்க பிரதர்ஷனை பண்ணுறதுக்காக கீழே போய் படுப்பாங்க. அப்போ தீபா வந்துட்டு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, உடம்புல தண்ணி ஊற்றிட்டு தான் படுக்கணும்னு சொல்லிட்டு மைத்லி கிட்ட தண்ணி கொண்டு வந்து வர சொல்லுவாங்க. அவங்களும் கொண்டு வந்ததுக்கப்புறம் ரியா உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஊற்றிட்டு ஒரே சிரிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே ரியா பார்த்தீங்கன்னா அங்க பிரதர்ஷனை பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து தீபா வந்து அப்படியே சிரிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஐஸ்வர்யா வந்துட்டு நல்ல வேலை நம்ம சிக்கலை நம்ம மாட்டியிருந்தா அவ்வளோதான், நம்ம உடம்பு இதுக்கெல்லாம் தாங்காதேப்பா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. மைத்லி வந்துட்டு உனக்கு நல்லா வேணுண்டி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து வந்து உருட்டி விட்டுட்டு இருப்பாங்க. ரியா பாதி தூரத்தில் எழுந்துட்டு என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா வந்துட்டு இதை நீ பண்ணி தான் ஆகணும், ஏன்னா ஆனந்த் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே மைத்லி வந்து ரியா கிட்ட சொல்லுவாங்க நீ கண்டிப்பாக இதை பண்ணி ஆகணும், இல்லைன்னா சாமி குற்றம் ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்லி பிரதர்ஷனை பண்ண விட்டுட்டு இருப்பாங்க. ரியாவும் கஷ்டப்பட்டு அங்க பிரதர்ஷனை பண்ணி முடிச்சுட்டு தீபா கிட்ட சரி நான் போகலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. உடனே தீபா வந்துட்டு என்ன ரியா ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு போகலான்னு சொல்கிறேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க. பின்ன வேற என்ன பண்ண சொல்கிறேன்னு வந்து ரியா கேட்பாங்க. இன்னும் 2 பரிகாரம் இருக்குது, அதையும் செஞ்சுட்டு தான் போக முடியும் அப்படின்னாங்க. அதுக்கிட்ட ரியா வந்துட்டு என்னது 2 பரிகாரமா, அது என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ தீபா வந்துட்டு ஜோஷியர் ஐயா அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்வாங்க. அப்போ ஜோஷியர் ரியா கிட்ட உன்னோட கையை கொஞ்சம் நீட்டுமா அப்படின்வாங்க. எதுக்குன்னு வந்து ரியா கேட்கும்போது ஜோஷியர் பார்த்தீங்கன்னா ரியாவோட கையில் தீச்சட்டியை கொண்டு போய் வைப்பாங்க.